வணக்கம் மக்களே. கண்ணன் கிராக்கரில் ஆர்டர் போட்ட ஒன் சவுண்ட் கிராக்கரை வந்து இப்போ டெஸ்டிங் பார்த்துருவோம். நான் எனக்கு வந்து ஒரு லட்சுமி வடி பண்டில் மிஸ் ஆகிருச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. நிறைய பேர் கமெண்ட்லேயே சொன்னாங்க அது அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்ட்டு. ஃபோன் பண்ணேன், ஃபோன் எடுக்கலை. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் போட்டேன், அதுக்கும் ரிப்ளை இல்லை. ஆனால் மெசேஜ் வந்து உடனே பார்க்குறாங்க போட்டு அடுத்த செகண்ட், ஆனால் ஒன்றும் ரிப்ளை இல்லை. நிறைய கமெண்ட் பார்த்தேன். ரொம்ப வருஷமாக நான் கண்ணன் கிராக்கரை வந்து யூடியூப்பில் பார்ப்பேன். நிறைய பேர் வந்து நிறைய விதமாக சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் யாருமே வந்து பெஸ்ட்டுன்னு சொன்னது கிடையாது. குவாலிட்டி கொடுக்குற குவாலிட்டியோட கொஞ்சம் கம்மி, இல்லைனா ஓகே அப்படி தான் சொல்லுவாங்க. டாப் அப்படி தான் கிடையாது. நீங்களும் ஆர்டர் போடுறதா யோசிச்சு வாங்கிக்குவாங்க. எப்படின்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்ச காசு அதே மாதிரி நிறைய பட்டாசு வேணுன்னா கண்ணன் கிராக்கரில் ஆர்டர் போட்டுக்குவாங்க. ஆர்டர் போட்டால் வந்துடுது. இப்போ 10,000 20,000த்துக்கு போட்டு வாங்குறவங்களாம் இருக்காங்க. நமக்கே கமெண்ட் பண்ணவங்க 14,000த்துக்கு வாங்கினாங்களாம் ஒருத்தர். ஏதோ 1-2 ஐட்டம் மிஸ் ஆகிருக்கான். அது மாதிரி நீங்கள் செலக்டிவாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்ணன் கிராக்கரை பொறுத்த வரைக்கும் இந்த வாலா கிராக்கரு, அப்புறம் இந்த ஒன் சவுண்ட் கிராக்கரு, பாமு, அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் ஓகே. அதே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நைட் கிராக்கர்லாம் சுத்த வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. 30 ஷாட்டு 60 அந்த மாதிரி ஐட்டம் ஓகேவான். அப்புறம் இந்த கம்பி மத்தாப்பு, அப்புறம் இந்த நைட்டில் சின்ன பசங்க அடிக்குவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஒர்ஸ்ட்டுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. எனக்கு அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இருந்தாலும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் 1000 ரூபாய்க்கு தான் ஆர்டர் போட்டேன். இதுக்கே அவனுங்க ஒழுங்காக அனுப்பலை. நீங்கள் 5000 10,000த்துக்கு போடுற மாதிரி தான் இன்னும் காசு கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல. பெட்டராக வேறு ஏதாவது ஷாப் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இல்லை இதிலே வாங்குறதாலும் வாங்குங்க, இல்லை உங்களோட ஓன் விருப்பம் தான். சரி, நான் வாங்கின ஐட்டம் மட்டும் இப்போ டெஸ்ட் பண்ணுறேன். இது கமெண்டில் நல்லா தான் இருந்துச்சு. அதான் ஒன் சவுண்ட் கிராக்கரு. இப்போ செக் பண்ணிடுவோம். காற்று வேறு அதிகமாக இருக்குது மக்களே. வாய்ஸ் கோளாராக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, இறைச்சலாக இருக்கும். பார்ப்போம். எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் கட்டு வெடிக்கலாம் பாருங்கள். இது பண்டல் லட்சுமி, இது வந்து குருவி. இந்த மாதிரி பண்டலை ஓப்பன் பண்ணுறதே ஒரு தனி கிக்கு. 90s கிட்ஸுக்கெலாம் ஃபேவரெட்டு குருவி வெடி. குருவி வெடி மட்டும் இல்லை, அந்த லட்சுமி வெடி எல்லாமே நம்ம மாதிரி 90ஸ்க்கு பயங்கரமான ஃபேவரெட்டு. ஓகே, குருவி வெடியில் ஒன்று எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா வின்னர் கோட்டு, இந்த பிராண்டு. இது நல்லாயிருக்கும். ஆனால் இவங்கள்ட்ட எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். இதில் ஒன்று எடுத்துருவோம். லட்சுமி வெடி நார்மல். அடுத்ததான் கோல்டு லட்சுமி. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த வின்னர் கோட் பிராண்டு. இது நல்லாயிருக்கும் இந்த பிராண்டு. நான் வெடிச்சிருக்கேன் ஏற்கனவே. அதுக்கடுத்து டீலக்ஸ். இதுவும் வின்னர் கோட்டு தான். எல்லாம் ஒரே பிராண்டு தான் அனுப்பியிருக்காங்க, பரவாயில்ல. செக் பண்ணுவோம். ஹல்க். ஒரு லட்சுமி வெடி பண்டில் மட்டும் ஏமாற்றிட்டானுங்க திருட்டு பசங்க. இதுவும் சேம் தான், வின்னர் கோட் பிராண்டு. பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 1 2 3 4 5 டைப்பான ஒன் சவுண்ட் கிராக்கர் இருக்குது. 6 போட்டேன், இருக்கிறதே 6 தான் அவங்க இது விஸ் லிஸ்ட்டில். ஆனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6ல் 1 கட் பண்ணிட்டானுங்க. ஒன்றுமே இருக்கா இல்லை கேட்டகரியில் மட்டும் வச்சுங்கிறாங்களா, என்ன கணக்குன்னு தெரில. சரி மக்களே, இதை மட்டும் வெடித்து பார்த்துருவோம். மக்களே, ஃபஸ்ட்டு ஒரு 2 வந்து ஜூம் பண்ணி வெடித்து காட்டுறேன். மீதி 3 வந்து பேப்பர் எப்படி செதறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருவோம். ஓகே, 10 வச்சுட்டேன். மக்களே, எடுத்த உடனே புஷ்ஷு கொடுத்துருச்சு ஃபஸ்ட்டு. அடுத்து 2வது செக் பண்ணி பார்ப்போம். டுப், சும்மா டுப்புன்னு போயிடுச்சு மக்களே. எனக்கு தெரிஞ்சு ஒன் சவுண்டு வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இன்னும் ஒரு 3 வச்சு பார்த்துருவோம். மக்களே, 3வது வெடி வெடிக்குமா பார்ப்போம். அப்பா, ஃபஸ்ட் டைம் சக்ஸஸ் ஆயிடுச்சு மக்களே. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுவோம். ஓ சூப்பர், ஃபஸ்ட்டு தான் சொதப்பிச்சு மக்களே. பரவாயில்ல, இப்போ நல்லா வெடிக்குது. ஃபஸ்ட்டு 2 சொதப்பிச்சு. அடுத்து லாஸ்ட்டு ஒரு இதில்
இது இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுவோம். வாவ் சூப்பர். ஃபஸ்ட்டு ஒரு 2 பார்த்துட்டு தப்பாக நினச்சிட்டேன். பரவாயில்ல மக்களே, ஓரளவுக்கு வெடிக்குது. ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே சவுண்டு வருது. சரி, ஒர்த்து தான் போல். சரி இருங்க, இன்னும் அடுத்து மீதெல்லாம் கண்டினியூவாக பண்ணி பார்த்துருவோம் மக்களே. மீடியம் லட்சுமியில் ஃபஸ்ட்டு ஒன்று சொதப்பெல்லாம் முடிஞ்சிச்சு மக்களே. ரெண்டாவது பார்ப்போம். சூப்பராக அடிச்சிருச்சு மக்களே. ஒன்று தான் புஷ் ஆகிடுச்சு, செகண்டு சக்ஸஸ்ஸு. அடுத்து தேர்டு பார்ப்போம். அடேங்கப்பா மக்களே, முரட்டு சவுண்டு, சும்மா பேப்பர்லாம் செதறுது. என்ன கண்ணா தெறிக்க விட்றியாட்டுங்குது. இதை வந்து ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஆட்டே மக்களே, காது சும்மா கொய்யினது மக்களே. கொஞ்சம் தள்ளியே போயிடல மாட்டேங்குது. பரவாயில்ல, நல்லா வெடிக்குது. அடுத்து லாஸ்ட்டு. ஆஹா, வைக்கிறதுக்கு இடமே இல்லாமல் போச்சு. சரி, இங்கே வச்சுருவோம் பக்கத்தில். இது லாஸ்ட்டு. சூப்பர், குவாலிட்டிலாம் ஓகே தான் மக்களே. திருட்டு பசங்க ரொம்ப ஏமாற்றாமல் ஓரளவுக்கு கரெக்டாக கொடுத்தானுங்கனாலே பரவாயில்லையா இருக்கும். ஓரளவுக்குங்கிறது குவாலிட்டிலாம் ஓகே. ஓரளவுக்கு நான் எப்படி சொல்கிறேன்னா, ஆர்டர் பண்ணுறத அவங்க கரெக்டாக அனுப்பிச்சானுங்களாவே நல்லா வந்து எப்படி சொல்கிறது, டாப் லெவலில் இருக்கலாம் மக்களே. குருவி வெடி லைட்டாக சொதப்பிச்சு, அப்புறம் பிக்கப் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லட்சுமி வெடியும் ஸ்டார்டிங்கில் சொதப்பிச்சு, மீடியம் சைஸு. அதுக்கப்புறம் பிக்கப். நான் சொன்னேன் இல்லைங்களா, வின்னர் கோட் இந்த பிராண்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கோல்டு லட்சுமி, இதுவும் செக் பண்ணிடுவோம். எனக்கு தெரிஞ்சு இது நல்லா தான் வெடிக்கணும், பார்ப்போம் மக்களே. கோல்டு லட்சுமியில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டுப்புன்னு போயிடுச்சு. அடுத்த ரெண்டாவது வச்சு பார்ப்போம். இது ஓரளவுக்கு பரவாயில்ல மக்களே. பேப்பரெல்லாம் சும்மா தெறிக்க விட்டுருச்சு. அடுத்தது மூணாவது. சூப்பர் மக்களே, பேப்பர் சும்மா தெறிக்குது. இதை வந்து நான் உங்களுக்கு ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன் ஓரளவுக்கு. நாலாவது கொஞ்சம் டுப்புன்னு போயிடுச்சு. அடுத்து கோல்டு லட்சுமியில் லாஸ்ட். பேப்பர் சும்மா தெரிக்குது மகளே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹல்க் டீலக்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக போயிடுச்சு. அடுத்த செகண்டை செக் பண்ணுவோம். ரெண்டாவது பேப்பர் நல்லா தெறிக்க விட்டுருச்சு மக்களே. அடுத்து மூணாவது ஹல்கில் டீலக்ஸ். செக் பண்ணிடுவோம். அடுத்து நாலாவது. மக்களே நாலாவது புஷ்ஷு. ஹல்க்கு கொஞ்சம் திணறாப்புல. ஓ, ஹல்கில் லாஸ்ட். அதுக்கு தெறிக்க விட்டாப்புல லாஸ்ட்டு.
மக்களை கடைசியாக பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு ஜல்லிக்கட்டு டீலக்ஸ் மெகா டீலக்ஸ் பார்த்துருவோம் இதோட குவாலிட்டி. இப்போ 5 இன்ச் மெகா டீலக்ஸில் ஃபஸ்ட்டு பேப்பர் நல்லா செமையாக தெரிக்குது மக்களே. அடுத்து செகண்டு ஜல்லிக்கட்டு எல்லாமே நல்லா வெடிக்குது. பார்ப்போம். அடுத்து 3வது. இதை உங்களுக்கு நான் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன் கொஞ்சம். மக்களே ஜல்லிக்கட்டு சும்மா தெறிக்க விடுது. 4வது. இதை வந்து உங்களுக்கு நான் நல்லா ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். ஜல்லிக்கட்டில் கடைசி 5மே அடிச்சிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கொடுக்குற காசுக்கு ஒர்த்து தான் போல். ஜல்லிக்கட்டு தெரிக்குது. லாஸ்ட் இருங்க, இது இன்னும் வயலில் வைக்கிறேன். அவ்வளோதான் மக்களே. கண்ணன் கிராக்கரில் வாங்கின 1 ஸ்டோன் கிராக்கர்லாம் டெஸ்ட் பண்ணிட்டேன். அந்த பாம் பார்த்திங்களா, அந்த 1/4 கிலோ 1/2 கிலோ அதை வந்து மறந்துட்டேன் எடுத்துகிட்டு வரதுக்கு. அதை இன்னொரு வீடியோவில் போட்டார் இன்னும் 1 நாள் 2 நாள்லேயே. மக்களே கண்ணன் கிராக்கரில் வாங்கின 1 ஸ்டோன்லாம் சும்மா தெறிக்க விட்டுருச்சு. ஆரம்பத்தில் கொஞ்சம் லைட்டாக சொதப்புனாலையும் அதுக்கப்புறம் போக போக பிக்கப் ஆகிடுச்சு. 1 ஸ்டோன் கிராக்கர் பரவாயில்ல. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, கமெண்டில் பார்த்துருக்கேன். இந்த வெடிக்கிற ஐட்டம் வந்து பரவாயில்ல இல்லைங்கிறது ஓகே, சூப்பர் டூப்பர் இல்லை, ஓகே. சில ஐட்டம்லாம் பயங்கரம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நானே திருப்பி ஆர்டர் போடலாமா வேணாவான்ட்டு இருக்கேன். இந்த பாம் ஐட்டம், அப்புறம் இந்த நைட்டு 30 ஷாட்டு அதெல்லாம் இருந்தாலும் நமக்கு போடுறதுக்கு விருப்பம் இல்லை மக்களே. அவனுக்கு தான் வாங்கிறதுக்கு காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் குவாலிட்டி இல்லைனாலே அனுப்புனா பரவாயில்ல. அனுப்புறதுலேயே பார்த்திங்கன்னா 1 2 அனுப்ப மாட்டுறானுங்க. இல்லைனா ஸ்டாக் எல்லாம் மாற்றி அனுப்பி விட்றானுங்க. ஒரு ஃபோனு பண்ணுறதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி எப்போ அனுப்பணும், அதே மாதிரி எந்த கொரியர் ஆஃபீஸில் அனுப்பணும் எல்லாமே கேட்குறானுங்க. ஆனால் பேமெண்ட் போட்டதுக்கப்புறம் ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனால் நீங்கள் ஆர்டர் போடலாமா வேணாங்கிறத நீங்கள் உங்களோட ஓன் ரிஸ்க்கு. இப்போதைக்கு வந்து நீங்கள் இன்னும் ஒரு 10-20 நாள் நல்லா ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா தீபாவளி கிட்ட நேரங்கள்லாம் ஆர்டர் போட்டிங்கன்னா சுத்தமாக வராது. சரி மக்களே, உங்களோட ஓன் ரிஸ்க்கு. வாங்குறதா வாங்கிக்கோங்க. நான் திருப்பி வாங்குறேன்னா இல்லையான்னு தெரில மக்களே. ஒரு சின்ன பாயிண்ட் மறந்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நாட்டு வெடி இன்னும் பழைய ஸ்டாக் கொஞ்சம் இருக்குது. அதையும் நம்ம சேனலில் அடுத்து வெடித்து அப்லோட் பண்ணுறேன். இன்னும் நாட்டு வெடி இந்த வருஷம் வாங்கலை. நாட்டு வெடி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் நம்ம சேனலில். அடுத்து நாட்டு வெடி சீரீஸும் வரும். சரி மக்களே, அடுத்து ஒரு வேறு வீடியோவில் சந்திப்போம்.